வணக்க மக்களே. காராமணியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும். காராமணி அப்படின்றது ஒன்றும் கிடையாது மக்களே. தமிழில் பார்த்தீங்கன்னா பெரும்பயிறு, தட்டாம்பயிறு, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அதுதான் காராமணி. காராமணியில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கு. எனவே உங்களுக்கு ஜீரண சக்தியை இந்த காராமணி அதிகப்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கும். இந்த மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு குணப்படுத்தும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி காராமணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. காராமணியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, மேலும் காராமணி என்னென்ன விதமான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துது, வராமல் தடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். காராமணி ஜீரண சக்தியை அதிகரிக்கும். காராமணியானது நார்சத்தை அதிகம் கொண்டிருக்கு, அதாவது ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்தை கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை நமக்கு அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாமல் தடுக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும், வராமல் தடுக்கவும், ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால செல்கள் பாதிப்படைவு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி இதன் மூலமாக பல விதமான வியாதிகளை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க காராமணி எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கம் உங்களுக்கு இல்லாம இருக்கா, நல்ல தூக்கத்தை இந்த காராமணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்க எடுத்துக்கலாம். காராமணியில மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்கு. இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்து. தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை உங்களால் பெற முடியும். இதை நீங்க கொஞ்ச நாள்ல கண்கூட ரிசல்ட் பார்ப்பீங்க. தூக்கம் உங்களுக்கு நன்றாக வருவதை நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா தூக்கம் நன்றாக வருவதற்கு காராமணி எடுத்துக்கோங்க. இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்ம பாதுகாக்குது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய பிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்தானது உடல்ல கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகள்ல அடைப்புகள் ஏற்படாமலும் தடுக்குது. ஸோ அதுக்காக இதயத்தை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள, இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த, வராமல் தடுக்க காராமணியை எடுத்துக்கலாம். எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். காராமணியை நீங்க அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு. மேலும் காராமணியில ஃபைபர் நார்சத்தானது நல்ல செரிமானத்தை உங்களுக்கு தூண்டுவதாக இருக்கு. அதனால அதிக பசி ஏற்படாமல் நீங்க காராமணி சாப்பிட்டோன்னே கண்ட்ரோலாக இருப்பீங்க. இதனாலே பல வகையான உணவுகளை நீங்க அதிகமாக எடுத்துட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகமாக்கிக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் காராமணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்க உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்க ஆரம்பிச்சிடும் தானாகவே. யாரெல்லாம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எடை குறைக்கிறதுக்கு காராமணி நீங்க எடுத்துக்கோங்க. ரத்த சோகையை வராமல் தடுக்கும், ரத்த சோகையை குணப்படுத்தும் காராமணி. உங்க உடல்ல ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடால தான் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம ரத்த சிவப்பணுக்களை சரியான நல்லா வச்சுக்கலாம். ஸோ காராமணியில இரும்பு சத்து இருக்கு. நீங்க இந்த காராமணி எடுத்துக்கும் போது ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கை, ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிச்சு ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ரத்த சோகை இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்க காராமணி எடுத்துக்கலாம். காராமணி நம்முடைய உடலமைப்பை மட்டும் இல்லாம சருமத்தையும் பாதுகாக்கும் மக்களே. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, புரதம் இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்குது. எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீசு போன்றவை எலும்புகளுடைய பாதுகாப்புல உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க இதை சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய எலும்புகளை நீங்க பாதுகாக்கலாம். அதாவது எலும்பு சம்பந்தமான எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. எலும்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க காராமணி எடுத்துக்கும் போது. அதாவது பிளட்ல உங்களுடைய சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கும். காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் ஆனது இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க காராமணி எடுத்துக்கோங்க. மேலும் இந்த காராமணி உங்களுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். ஸோ இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த பெரும்பயிறு, தட்டைப்பயிறு, காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிரை நீங்க எடுத்துக்கோங்க. காராமணியை சாப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கோங்க. பலவிதமான பிரச்சனைகள் வராம உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. நன்றி மக்களே.